எதுவுமே இல்லை, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ முற்றிலுமாக இந்த பூமி இல்லாமையே ஆயிடுச்சா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அப்படின்னா என்ன சொல்ல, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. முன்ன இருந்த வானத்துல இருக்கிற அந்த அக்கிரம அநியாயங்கள், சாத்தானால உருவாக்கப்பட்ட தீமையான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுடுச்சு. பூமி கூட அதே மாதிரி தான் பூமியானது சுத்திகரிக்கப்பட்டது. பூமியில எந்த விதமான பாவம் இல்லை, மரணம் இல்லை, சாத்தானுடைய கிரி எதுவுமே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் பூமியை நெருப்புக்கு ஒப்பு கொடுத்தாரு. பூமி அக்னி ஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அக்னினால பூமியானது புதுப்பிக்கப்பட்டது. அப்படின்னா பூமியில இருந்தது எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. சாத்தானுடைய கிரியெல்லாம் கிடையாது, சாத்தானே கிடையாது, பாவமும் கிடையாது, எல்லாம் அழிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுடுச்சு. பொண்ணுல அழுக்கு இருந்தா எப்படி நெருப்புல கொண்டு போய் வச்சு அப்போ அதுல இருக்கிற அழுக்கை எப்படி எடுத்துட்ட பிறகு எப்படி பொண்ணானது மின்னுதோ, அது போல இந்த பூமியும் பூமியில இருக்கிற தீமையான காரியங்களும் சாத்தானும் அதுக்குண்டான எல்லா விஷயங்களும், மரணமும் பாவமும் பாதாளமும் சகலமா பூமியிலிருந்து அழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது. பூமியில எதுவுமே கிடையாது. நம் ஆண்டவராகிய தேவன் நெருப்புல பூமியை சுத்திகரிச்சிட்டாரே. இப்போ பூமி எப்படி இருக்குது? புதிய பூமியா இருக்குது. பூர்வீக பூமியை பத்தி நான் பேசி இருக்கிறேங்க. அந்த பூர்வீக பூமி தேவன் உண்டாக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சாத்தா புதிய பூமி கூட கெடுத்துட்டான். அதனால தான் ஜலத்தால பூர்வீக பூமியானது அழிக்கப்பட்டது. பூமியானது ஜலத்தால மூடப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆதாம ஏவாளை